வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் வாழைப்பூ வடை செய்யலாம். அதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வரமிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் தண்ணியெல்லாம் ரொம்ப எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம் கட்டியாக. இது கூட 200 கிராம் அளவுக்கு வாழைப்பூவை கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கிட்டு அதை நல்லா உதுத்து போட்டிருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி துருவி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ வடை மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம உள்ளங்கையிலேயே கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வடையெல்லாம் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். தீயை அதிகமாக வச்சா வெளியே தான் கருகும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சு இதை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் செவக்கொட்டன்னு திருப்பி விட்டு மிதமான தீயிலே பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வடை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வாழைப்பூவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அவ்வளோதாங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. அது எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது லஞ்சுக்கு தொட்டுக்கையாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் காஃபியோட ஒரு ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.